விஜய் அரசியல் பத்தி என்ன நினைக்கிற மாரி இருக்குது? விஜய் வந்து இப்ப வந்து லியோ படம் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு அவங்க ரசிகர் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாம ரோஹிணி தியேட்டர் சீட்டோட சீட்டு ஃபுல்லா காலி பண்ணாங்க. அ எல்லாம் அரசியலுக்கு வராங்க ரைட்டு. அதுக்கு பொறுப்பான அவங்க ரசிகர் இல்லையே! அவங்க ரசிகர கட்டுப்படுத்தாம சும்மா எல்லாத்துலயும் வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வச்சு பிரயோஜனம் இல்லையா? அதுக்கு முன்னாடி எதுவும் ஸ்டெப் எடுக்கலையே! அவரு அந்த மாரி ஒண்ணும் அறிகுறி விஜய் வந்து ரசிகர நல்லா பலப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆனா முக்கியமான ரசிகர்கள் இன்னும் கட்டுக்கோப்பா இல்லையே! எந்த படம் எடுத்தாலும் முன்னாடி அடிச்சு புடிச்சுட்டுலாம் நிக்கிறாங்க. அது ஓகே தான். ஆனா அரசியல் வந்தது வெறும் ரசிகர்கள நம்பி மட்டும் இல்லைல. மக்கள நம்பியும் தானே அரசியல் வராங்க. அரசியல் வராருன்னா, ஆனா ரசிகர்களே எப்படி இருக்காங்கன்னா, அவர வந்து என்ன என்ன பண்ண போறாங்க மக்கள் இந்த எல்லாமே நம்புறாங்க. ஓகே. நீங்க மெஜாரிட்டி இந்த உங்களுக்கு அடிப்படை வசதிய ரசிகர நம்பி தான் ஒரு அடிப்படை உங்களுக்கு யார் தூண்டிருக்கிறா? ரசிகர் தானே இருக்காங்க. ரசிகரே இப்படி பண்றாங்கன்னா, நாளைக்கு அரசியல் வந்து நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஓட்டு சதவீதம் கண்டிப்பாக வாங்குவார். எல்லா அதிமுகவும் திமுக எல்லா கட்சியுடைய ஓட்டையும் கொஞ்சமாச்சும் பிரிப்பார். ஓரளவுக்கு விஜய் கட்சின்றது வெளியே நாடாளுமன்றத்திலேயே வெளிப்ப டெல்லி வரைக்கும் தெரிகிற அளவுக்கு இருக்கும். மக்களுக்காகவோ நாட்டுக்காகவோ யாருமே இல்லை இன்னைக்கு. எந்த ஒரு அரசியல் வர இருக்கணும் யாராக இருக்கட்டும் அவன் பிழைக்கிறது தான் பாறை தவிர்த்து அடுத்து மக்களுக்காகவோ நாட்டுக்காகவோ உழைக்கிறதுக்கு யாருமே இல்லை. சரிங்களா? அவங்க இப்போ சேர்த்து வைக்கிற ப்ராஃபிட்டுக்கு அடுத்த அரசியல் வந்து டொனேஷன் கூட அதை கூட கேட்கும்போது இதெல்லாம் அவங்க தனித்தனியாக உணவு கட்சி ஆரம்பிச்சுப்பாங்க. அது கமலஹாசன் இருந்தாலும் சரி, ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அதுதான் நிலைமை. சரிங்களா? உண்மையான ஆளுன்றது யாரும் கிடையாது. தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியாவுக்கே இல்லை. இதுதான் இன்றைக்கி நிலவரம். இப்போ இருக்க எல்லா கட்சியும் எல்லாம் பழசாயிடுச்சு. புதுசாக ஒரு வந்து ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மக்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லது பண்ணணும். மக்களுடைய கஷ்டத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வேலை வாய்ப்பும் நிறைய பண்ணி தரணும். ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு ஆக்சுவலாக பிஇ படிச்சுட்டு வந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் வேலை வாய்ப்பெல்லாம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அந்த 26 பாராளுமன்ற தேர்தலில் வரேன்னு சொல்லியிருக்காரு. சப்போஸ் 24 நாடாளுமன்ற தேர்தலில் வந்திருந்தாருன்னா ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்குங்களா? அது ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. அது ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ தான் வந்திருக்காரு இல்லையா? ஸ்டார்டிங்கில் எப்படி வருவான்னு சொல்ல முடியாது. அது நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. வந்தால் சந்தோஷம். ஏன்னா எல்லாம் இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? புதுசாக கட்சி தொடங்கி வந்திருக்கிறாரு. எல்லாம் பழைய ஆளுங்களோட இவர் புதுசாக வந்ததுனால கொஞ்சம் வந்தால் நல்லது. அதாவது எம்ஜிஆர் தவிர எத்தனை நடிகர் கட்சி ஆரம்பித்தாங்க? யாராவது ஷைனாக முடியுதா? டி ராஜேந்தர், பாக்யராஜ் பெருமையாக கூட சொன்னாங்க, எம்ஜிஆர் என்னுடைய கலை வாரிசுன்னு சொன்னார்ல. அவர் வர முடியல. அப்புறம் என்ன எத்தனை பேர்? சரத்குமார் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அப்புறம் சீமான் ஏதோ வாய் சாமர்த்தியம் கத்திக்கிட்டு இருக்கார். அவர் கத்திக்கிட்டு தான் இருப்பார், ஒன்றும் முடியாது. அப்புறம் இவர் ஆரம்பிச்சிருக்காரு, இவர் ரஜினிகாந்த். அவரை ஒதுக்கிட்டார். ரொம்ப நல்ல மனுஷன் அவர். இப்போ இவர் யார்? கமலஹாசன் ஆரம்பித்தார். என்னாச்சு? பேசாமல் உட்காந்துருக்காரு. அவர் இந்த திமுக அதிமுக அப்படி தான் கட்சி ஆரம்பித்தார். இப்போ என்ன ஆச்சு? சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. அப்போ அவர் என்ன தெரியுன்னா, இதில் ஏன்டா போய் பூந்தவங்க கூட வருத்தம் கூட இருக்கலாம். அரசியல் பேசாமல் இருந்திருக்கலாம்ல அவர். இப்போ விஜய் வந்திருக்காரு. என்ன பண்ண முடியும் உன்னால்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ கொஞ்ச நாளைக்கு அப்படி ஓடிக்கிட்டு இருக்கலாம். அப்போ நான் அடுத்த கொஞ்ச நாள் பிறகு எப்படி எவனோ ஒரு கட்சியோட கூட்டணி சேரணும்னு சொல்லுவான். அதில் கொண்டு போக முடியாது. விஜய் அரசியலுக்கு வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயந்தான். ஏன்னா நானே ஒரு விஜய் ஃபேன் தான். அவர் வந்து படத்தில் தான் நல்லது செய்வேன் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேரில் வந்து நல்லது செய்வாருன்னு நான் நம்புகிறேன். அதனால விஜய் அரசியலுக்கு வர்றது எனக்கு விருப்பம்தான். வரவேற்கத்தக்கது தான் விஜய் அரசியல் வந்தது. இப்போ வந்து ஜாஸ்தி காம்படிஷன் வர இருக்கிறவங்களுக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்க ஒரு ப்ரெஷர் இருக்கும். 2-3 பிளேயர்ஸ் மட்டும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து மந்தமாகவே இருப்பாங்க. ஸோ ஒரு பணபலத்தோட புகழோட அரசியலுக்கு வர்றது நமக்கும் நல்லது. அவருக்கும் வந்து அரசியல் நடிப்பிலே இருந்து ஒரு போர் அடிச்சிருக்கும். நாட்டுக்கு சேவை பண்ணுறோங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கும். ஸோ வந்து இங்கே வந்து பண்ணுவார். ஆனால் வந்து அந்த வெற்றியை தக்க வச்சுக்கணும். வந்து போன மாதிரி மற்ற சினிமாலேருந்து வந்து போன மாதிரி இல்லாமல் இவர் வந்து அங்கே ஸ்டெடியாக அங்கே இருக்கணும், விடாமுயற்சியோடு இருக்கணும். இளைஞராகவும் இருக்கார். ஸோ இன்னும் நிறைய நாள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு லோக்சபாவில் இடாமல் அசம்பிளியில் போட்டிடலாம், தமிழ்நாடு எலெக்ஷனில் போட்டிடலாங்கிற ஒரு எண்ணத்தோடு வராரு. அதுவும் அவர் யோசித்து முடிவு எடுத்திருப்பார். நம்மளோட அவருக்கு நல்லா தெரியும் தான். அவருக்கு வாழ்த்துக்கள். அவருடைய சார்பு வந்து என்னன்னு நம்மளுக்கு தெரியல. எந்த மதத்தோடவும் எந்த சார்பும் இல்லை. அவர் வந்து செக்யூலராக இருக்குன்னு நினைக்கிறாரு. அதுவும் நல்லது தான்.
ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். மக்களுக்கு வந்து அவரு நல்லது செய்கிறாரு ஸ்டாலின் முதல்வர். ஆனால் லேடிஸுக்கு மட்டும் செஞ்சா என்ன புண்ணியம்? ஆம்பளைங்களும் இருக்காங்கல்ல, பஸ் இலவசம்ன்றது ஆம்பளைங்களுக்கு மரியாதை இல்லை. மாசமானா அவங்களுக்கு 1000 ரூபாய். ஆம்பளைங்க வீட்டுக்கு போனால் கூட நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆம்பளை இல்லாத பொம்பளை வந்துட முடியுமா? ஆனால் பொம்பளை இல்லாத ஆம்பளை தான் வருவான்ட்டு இது ஜனநாயகத்தில் பேசுகிறாங்க. ஆம்பளைங்க முக்கிய தத்துவம் கொடுக்கணும்ல, இதுதான் உண்மை. அதாவது அப்போ தாய்க்குள்ளன்னு ஒருத்தர் சொன்னார். ஆனா இதே தான் ஜெயலலிதாவும் அவங்களும் பண்ணாங்க. So அவங்க பண்ணும்போது ஒரு சப்போர்ட் இதுல மெயின் வந்து சம உரிமை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது யார்? டாக்டர் கலைஞர். அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும். சம உரிமை ரைட், ஓகே, எல்லாமே சம உரிமை தான், உங்களுக்கு கொடுத்தாச்சு. அதுக்குன்னு அவங்கள இன்னும் வந்து தூக்கி தூக்கி வச்சு அவங்க தான் அப்படின்னா ஆம்பளைக்கு என்ன அர்த்தம்? ஒன்றுமே இல்லையே. மனுஷனா பிறந்து என்னென்னவோ நடக்குது நாட்டில். இதுதான் என்ன சொல்ல முடியும். இதில் வந்து ஒரு பெனிஃபிட்டு, அவங்க வந்தா இப்படி இவங்க வந்தா இப்படி. ஆனால் வந்து புது மாதிரியாக வரலாமே. ஒரு இளைஞர் நல்ல நடிகர், கண்டிப்பாக அவர் வந்து அவர் கெளிப்பார். அவர் வந்து பண்ணாக்கா, அவர் எப்படின்னாக்கா விஜயகாந்த் மாதிரி ஆரம்பத்துலேருந்து வந்திருக்கணும். எப்படின்னாக்கா அரசியல் உள்ள வரும்போது வந்து சாதாரண விஷயம் இல்லை. உள்ள தண்ணி ஊற்றணும், வேருக்கு செடி வைக்கணும், தண்ணி ஊற்றணும், வளரணும், பக்கத்தில் இதே பார்த்துட்டே இருக்கணும். சாதாரண ஒரு 20 years இருக்கும் இந்த இதில் வந்து ஈடுபடுத்தணும். அட்லீஸ்ட் 20 years மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நேற்று சொல்லிட்டு இன்றைக்கி வந்துனாக்கா மக்களை வந்து அப்படி இடம் பிடிக்க முடியாது. இப்போ வர நாடாளுமன்ற தேர்தலில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? வர நாடாளுமன்ற தேர்தலில் மோடி ஒரு பக்கம் கூட்டத்தை சேர்த்துட்டு இருக்கிறாரு. ஓகேவா, டிஎம்கே ஒன்றும் பலம் இல்லாத மாதிரி இருக்குது. ஆனாலும் என்ன செய்கிறாருன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் அண்ணா டிஎம்கே வந்து இந்த பக்கம் பிரிஞ்சிருக்கு, அந்த பக்கம் ரெட்டால பாதி இருக்கு, இந்த பக்கம் ரெட்டால பாதி இருக்கு. ஓபிஎஸ் முக்காவாசியில் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ண போறாங்கன்னு யாருக்கு தெரியலையா? விஜய் வந்து நின்னா அவங்க ரசிகரை பலம்படுத்தி எல்லாமே நின்னா ஒரு 40க்கு 40 வர்றது கூட தயார். ஆனா ரசிகருங்க சரியில்லையா? ஏதாவது செஞ்சுருக்கணும், களத்தில் இறங்கி ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னா அதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கும். இது வரைக்கும் எதுவுமே செய்யலை. சும்மா ஒரு ஏரியாவில் போயிட்டு ஒரு அரிசி கொடுக்குறது, பருப்பு கொடுக்குறது, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மக்களுக்காக செய்கிறோன்னா ஒரு படிப்பு விஷயத்துக்காக செஞ்சுருக்கலாம். புரியுதுங்களா? ஏழை மாணவர்கள்லாம் எடுத்து படிக்க வச்சுருக்கலாம். எங்கே இருக்கோ ஆளுங்களாம் பல அதெல்லாம் ஆண்டுகளுமா அந்த மக்கள் இயக்கம் மூலமா அவர் நல்லது பண்ணிட்டு இருக்காருல்ல. இப்போ ரீசெண்டாக கூட அந்த 12th 10th பாஸ் பண்ண பசங்களை ஒவ்வொரு தொகுதி வாரியாக கூப்பிட்டு நல்லது பண்ணதாக இருக்கட்டும், வெள்ள நிவாரண நிதிக்கு அவர் கொடுத்த இது. இப்போ அவர் சினிப்பில் எவ்வளோ வருஷம் இருக்கார். இது இப்போ மிஞ்சி போல ஒரு 5 வருஷமாக இருக்குமா இப்போ அவர் பண்ணுறது. செய்கிறோன்ற எண்ணம் இருந்ததுன்னா அது ஆரம்பத்துலேருந்தே செஞ்சு. இப்போது உதாரணத்துக்கு ஒரு விஜயகாந்த் சொல்கிறேன். சரி, அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் இல்லை. ஆனால் அவர் இருக்கும்போது அவர் சொந்த இதில் எல்லாமே செஞ்சுட்டு வந்தார் இல்லையா? அந்த மாதிரி உண்மையாக செஞ்சுருந்தாங்கன்னா அது வாய்ப்பு இருக்குது. நம்ம கூட செய்யலாம். ஓகே, இவர் வந்தால் நல்லது நடக்கும், 4 பேர் நல்லது செய்வாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கும். இப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ப்ரெஷரு. இப்போ அவங்களுடைய சொத்தை காப்பாற்றிக்கணும், அவங்களுடைய நிலைமையை ஒரு லெவலாக வச்சுக்கணும். என்றைக்குமே நான் தமிழ்நாட்டில் நம்பர் 1 காமிச்சிக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறது. வேறு ஒன்றும் இது பெரிய விஷயம்லாம் கிடையாது. அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிலேருந்து எல்லாமே இப்போ ஒரு அவ்வளோ கரெக்டாக இருக்கிறவர் இப்போ ஒரு கார் எடுத்தது ஏன் டேக்ஸ் கட்ட மாட்டார் இல்லையா? அது யாருக்கு வந்து சேரும்? மக்களுக்கு தான் சேர, நாட்டுக்கு போய் சேரப்போகுது இல்லையா? நாட்டுக்காக செய்கிறவர் அதை செஞ்சுட்டு போய்க்கலாம். கரெக்டு தான். இப்போது நடிகர்களுக்கு கார் வாங்கினதுக்கு டேக்ஸ் கட்டலைன்னு சொல்கிற நம்ம அரசியல்வாதிகள் கார் வாங்கினாங்களா, அதுக்கும் எங்கேருந்து கார் வந்துச்சுன்னு தெரியாமல் இருக்கும். அதுக்கு மட்டும் நம்ம கேள்வி எழுப்பாதது ஏன்? இப்போது சாமானியனால கேள்வி எழுப்ப முடியாது. எழுப்புனா அவன் நிலைமை பூமிக்குள்ளே தான். புரியுதுங்களா? இருக்கப்பட்டவன் செல்வாக்கு இருக்கும், பேக்ரவுண்டு இருக்கணும், எழுப்ப மாட்டேங்கிறான். புரியுதுங்களா? ஒரு சாதாரண மனுஷன் எழுப்பினா நடக்கும். என்ன நடக்கும்? எவ்வளோ கொலை நடந்திருக்கு, எவ்வளோ ஆணவ கொலை எல்லாமே நடந்திருக்கு. இதுக்காக யாரோ ஒரு குரல் குத்துக்கிறாங்களா? ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு தேவைன்னா வருவாங்க. அந்த டைம் வந்து அது ஒரு பப்ளிசிட்டி ஆக்கி பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு போயிடுவாங்க. அதோடு அந்த மேட்ரு அவ்வளோதான். அடுத்த விஷயம் வேறு எதுனா வந்ததுன்னா அதில் எதுனா ஆதாயம் தான் அதில் வருவாங்க. இதுதான் இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லை, எல்லா இடத்துல தான் நடந்துகிட்ருக்கு. எந்த காரணத்துக்கு ஒன்றும் ஷைன் ஆக முடியாது. ஏதோ இந்த இப்போ எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த நடுவில் கூட 2 இடைத்தேர்தல் வருது. திருக்கோயிலூர் அந்த அம்மா விஜயதாரணி நின்னாங்களே, அந்த எம்எல்ஏ எலெக்ஷன் இடைத்தேர்தல் வருது. நின்று பாரு, நீ எம்எல்ஏ எலெக்ஷன் தானே ஃபேஸ் பண்ண நினைக்கிற, இப்போ நின்று பாரு என்ன ஓட்டு வருதுன்னு பார்க்க. இப்போ டெபாசிட் கிடைக்காது, அவனை பிடிச்சிருவானுங்க.
ஆளுங்கட்சிக்காரனோ அது எதிர்கட்சிக்காரனோ அவன் ஓட்ட பிடிச்சிருவான். உன்னால டெபாசிட் கூட வாங்க முடியாது. இல்ல இடைத்தேர்தல்ல எப்பயுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். நீ அதுல உன்னோட மாற்று எய்மே கருத்து நான் இல்ல. என்ன, நீ எம்எல்ஏ ஆகி சீஃப் மினிஸ்டர் ஆகும் தான் நினைக்கிறேன். ஆமா. இது எம்எல்ஏ தான் இல்லை. இல்ல இடைத்தேர்தல்ல இப்ப எப்பயுமே மாதிரி எனக்கு மக்கள் இவ்வளவு இது ஓட்டு வரைக்கும் நடந்த இடைத்தேர்தல்ல எல்லா இதுலயுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்கு. அதுக்கு என்ன அப்படி காரணம்ன்றது அப்படிலாம் நமக்கு கிடையாது. தெரியும். அது அவங்கள்ட்ட பவர் இருக்கா, நான் அவங்க தான் ஜெயிப்பாங்க. தப்பி தவறு 1 2 வரது உண்டு. புரியுதுங்களா? அது எந்த காரணம் கொண்டு விஜய் பேசாமல் ஒதுங்கிறது நல்லது. போனீங்கன்னா நீ இன்னும் வந்து மூக்க இருக்கப்பட்டு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இவனும் கிடையாது. இன்னும் எத்தனை சினிமா நடிகர் வந்தாலும் நடக்காது. அது அந்த காலம் எம்ஜிஆர் வந்தது. அன்னைக்கு வந்த காலமாக சினிமா காரணம் தெய்வமாக நினச்சாங்க. வீட்டு உள்ள சினிமா நடந்தது. இப்போ தெருவா சினிமா எடுக்கிறான். சினிமாக்காரன் எப்படி இருப்பான்னு இப்போ தெரியும். பார்லிமெண்ட்னா அந்த நரேந்திர மோடியோட போட்டி போடுறதா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவருக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்தியா ஃபுல்லா அவருக்கு வந்து ஃபேன்ஸ் இல்லை. ஃபேன்ஸ்ன்றதோட வாக்கு கிடைக்காது. முக்கியமா தமிழ்நாட்டில் தானே அவருக்கு இது இருக்கு, பவர் இருக்கிறதால தமிழ்நாட்டில் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே வந்து பார்த்தாக்கா இப்போ ஸ்டாலின் பார்த்தாக்கா அந்த அப்பா இருந்தாரு. இவர் வந்து சாதாரண அடி தொண்டர் தான் வந்தார், மேலே வந்திருக்காரு. அது வந்து வளர்ச்சி. அது அடி தொண்டர் தான் வந்திருக்காரு. அவர் எல்லாமே தெரியும். எந்த இன்னொன்று எப்படி ஹேண்டில் பண்றது அதை வந்து அவருக்கு வந்து அந்த தெரியும். இவருக்கு அது மாதிரி தெரியுமா? அவருக்கு வாய்ப்பு அப்படி இல்லை. பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ரீசெண்டா இருக்கிற அமைச்சர்களே இப்போ வந்துதான் அமைச்சர் ஆனாங்கல்ல. சோ அதை பத்தில எப்படி நினைக்கிறீங்க? அவங்களும் நடிகளா இருந்து தான் வந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி அவங்க அப்பா வேலை பார்த்த மாதிரி அவங்க வேலை பார்க்கல. ஆனா அவங்களுக்கு அமைச்சர் பதவி வந்துருச்சு தானே. சோ மக்கள் தேர்ந்தெடுக்க தானே செய்யறாங்க. அது எப்படி சொல்றதுனாக்கா, அவருமே ஒரு நடிகரா இருந்து வந்தவர் தான். யாரு உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்றேன். அது அவரை பத்தி நான் பேசவில்லை. அவரை பத்தி நான் நான் பேச ஸ்டாலின் தான் பேசுறேன். நீங்க சொல்றீங்களா? அதுக்கு சொல்றேன். நான் பேசுறது ஸ்டாலின் வந்து ஒர்க் இப்போ பண்ணிருக்காரு. இப்போ வந்து இப்போ வந்து இவர் வந்து ரொம்ப வேகமா இது உதயநிதி ஸ்டாலின் பூத்துறாங்க. அது பலருக்கும் அது வந்து என்ன பொறுத்து நானும் அவங்க ஆள் தான் வச்சுங்களேன். எனக்கு வந்து உதய ஸ்டாலின்ல வந்து அவ்வளோ அதித்து வளர்ச்சியில பார்க்கல, இன்னும் ஆகலை. அவர் இன்னும் போக வேண்டிய நிறைய இருக்குது, பாதை நிறைய இருக்குது. அவருக்கு கடக்கணும், நிறைய விஷயங்கள் கடக்கணும். அவரு கடத்து மக்கள் மத்தியில் இப்போ லைட்டாக அப்படியே வராரு. பதவி ஒன்று வச்சுட்டு அவர் எல்லாம் பார்க்கலான்னு பார்க்குறாரு. அது ஒரு பேஸ் தான், ஒரு அடிப்படை தான். இன்னும் நான் என்ன கேக்குறேன்னா, அது இது அவரை வச்சுதான் இப்ப கம்பேர் பண்றாங்க. உதயநிதி ஸ்டாலினா விஜயா தான் அடுத்து கம்பேர் பண்றாங்க. ஏன்னா சினிமால உதயநிதி ஸ்டாலினை விட விஜய்க்கு அதிக ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு, அதிக ஆதரவு எப்பவுமே இருக்கு. ஒழிச்சுங்க. சோ ஆதரவு இல்லாத உதயநிதியே அரசியல ஜெயிக்கும் போது எப்பவுமே விஜய் ஜெயிக்க மாட்டாரான்னு எதிர்பார்க்கறாங்க. இப்போ வந்து திராவிட கழகம் வந்து கிரேஸ் வந்து பார்த்தாக்கா, அது அவன் 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 எவன் நின்னாலும் போடுவானுங்க, ரோட்டு வருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி எம்ஜிஆர் அப்படின்னு இருந்தாக்கா, அவரை தவிர இப்போ எம்ஜிஆர்லாம் இருந்திருந்தாக்கா திமுகலாம் வந்து கலைஞரோ ஸ்டாலினோ அவங்களாம் வந்திருக்க முடியாது இல்லை. ஏன்னா அப்படி ஒரு கிரேஸ் அவர் மேலே, அப்படி ஒரு அதாவது அவர் அப்படி ஒரு நம்பிக்கை அவர் மேலே. அப்படி இவர் தானே தெய்வம், இவர் எதை சொன்னாலும் கேட்பான். அப்படி படத்தில் கூட குதிப்பான அது மாதிரி ஒரு இது இருந்தது. இப்போ அந்த கிரேஸ்லாம் வந்து இல்லை. இப்போ என்னை பொறுத்தவரை உதய ஸ்டாலின்லாம் வந்து எடுபடாது. அதெல்லாம் நான் சொல்கிறேன், எம்ஜிஆர் இது வரைக்கும் இருந்திருக்காரு, குள்ளா எடுத்திருக்காரு. இப்போ ரஜினிகாந்த் கொண்டு தான் இவ்வளோ தூரம் சொட்டா வழுக்க அவன் குள்ளா போட்டுக்கிட்டா வர்றான். எம்ஜிஆர் என்ன பண்ணார்? அந்த வழுக்க தெரியக்கூடாது, குள்ளா போட்டு மாட்டிக்கிட்டு இருந்தான், கண்ணாடி போட்டு மாட்டிக்கிட்டு இருந்தார். புரியுது? இந்த மாதிரி சில சித்து வேலையில் அவர் பண்ணார். 2வது திமுககாரன் வளர்த்து விட்டான் அவனை. ஊர் பூரா காமிச்சு எம்ஜிஆர் வள்ளல்றா அள்ளி கொடுக்குறான்னு சொல்லி காமிச்சு விட்டான். அதனால தான் திமுகனால வர முடியல. சும்மா இருக்கணும் பிடிச்சி நீ ஊர் பூரா காமிச்சு நீ ஓட்டு வாங்குறது போய் அவனுக்கு பெருமையாக சொல்லிவிட்ட. அப்போ நான் ஒருத்த கூட எங்கள் ஊரில் கேட்டாங்க, சார் அவன் மலையாளின்னா, இத்தனை நாள் ஓட்டு கேட்க வந்தேன், நான் மலையாளியே தெரியலையா அப்படி கேட்டான். கேட்குறேன் நியாயம் தானே. அப்போ அந்த மாதிரி வளர்த்து விட்டானுங்க. அந்த ஆள் எம்ஜிஆர் பெரிய ஆளானார், தப்பி தவிர வந்துட்டார். பை ஆக்சிடென்ட் சினிமாவுக்கு வந்தது. எம்ஜிஆர் வந்து பெரிய திறமைசாலி கிடையாது, அரசியலில் பெரிய ஆள் கிடையாது. அதனால் சட்டசபைக்கே வரல. 2 தடவை எம்எல்ஏ வந்து சட்டசபைக்கு ஒன்று கேள்வி கேட்கல. அந்த நேரத்தில் இவர் உலகம் சுற்றவாளின்னு படத்தை எடுத்தார். அதில் பெரிய அந்நிய செலவன் மோசடி திமுக வழக்கத்தை பார்த்து அந்த நேரத்தில் காங்கிரஸுக்காரங்க இதை உடைக்கணும்னு நினச்சாங்க. அதில் ஆம்பிட்டது தான் எம்ஜிஆர். உண்மையிலே எம்ஜிஆர் வந்து கணக்கு காமிச்சேன் சொன்னார்ல. 27 பேர் குற்றச்சாட்டு கூப்பிட்டாரு, ஒன்றும் நிரூபிக்க முடியல. ஆக என்னன்னா, திமுககாரன் எம்ஜிஆரை பெரிய இடத்துல கொண்டு வச்சு விட்டாங்க. அதனால் மக்கள் சொன்னால் ஏற்றுக்கல. அன்றைய காலம் வேறு. இன்றைக்கே சினிமாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், அன்றைக்கி சினிமாங்கிறது வெளியே தெரியாது. அதனால் பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு இருந்தான். புரியுது? அதே மாதிரி இன்றைக்கி சினிமாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சும்மா விஜய் வந்து ஒரு ஆசைக்காக பண்ணுறாரு. எந்த காரணத்துக்கும் ஃபார்வேர்ட் ஆக முடியும். எம்ஜிஆர் ஜெயிச்ச மாதிரி இவர் ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் இல்லைன்னா கமல்ஹாசன் மாதிரி ஆகவும் வாய்ப்பு இருக்கு.
ஆனால் விஜய்க்கு இருக்க ஃபேன்ஸ் பேஸுக்கும் அவரோட நல்லது மேபி அவர் வந்தால் நல்லது செஞ்சுக்கிட்டே ஒரு எதிர்கட்சியாக வந்தால் கூட அவருக்கு ஒரு பவர் இருக்கும். இல்லைன்னா இந்த எலெக்ஷன் ஜெயிக்கணும்னா அடுத்த எலெக்ஷனே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இங்கே தமிழ்நாட்டில் 40க்கு 30 திமுக வரும். அங்கே கண்டிப்பாக பிஜேபி வரும் வட மாநிலத்திலாம். விஜய் தான் நெக்ஸ்ட் சிஎம்.